வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக திரட்டப்படுற 1008 பூமி பூஜை மண் இன்னைக்கு பஹோ எக்ஸ்பெடிஷனில் இருக்கும். இந்த பதிவில் பார்க்க போகிற முதல் ஆலயம் ஸ்ரீ மங்கள சாமுண்டி ஆலயம். ரொம்பின் நெகிரிசிம்பிலனில் கட்டப்பட்ட இந்த ஒரு ஆலயம் மலேசியாலே முதல் ஸ்ரீ மங்கள சாமுண்டி ஆலயம் என்று குறிக்கப்படுது. இதே போன்ற பெயரில் உங்கள் எல்லையில் ஆலயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஆனால் இந்த கோவிலோட வரலாறு எடுத்து பார்த்தோமா, சுமார் 100 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயத்தை இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் ஐயப்பனுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயமும் இந்த ஆலயத்தில்னு குறியும் இருக்குது. இது போன்ற பல விதமான விசித்திரமான விஷயங்கள் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கேரளா வடிவத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு கேரளாவில் எப்படி ஆலயங்கள் இருக்குமோ அதே வடிவத்தில் பெரிய கோபுரம் இல்லாமல் சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆலயம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அம்மனுக்கு உண்டான சக்தி சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ஆலயத்தை சுற்றி பல விதமான தெய்வங்களை வழிபட்டு வர்றாங்க. கிருஷ்ணனை சரி, சிவபெருமானோட வழிபாடு சரி, இது போன்ற பல விதமான தெய்வங்களை இங்கே வழிபட்டுட்டு வராங்க. அதே நேரத்தில் குருமார்களும் வழிபட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை உருவாக்குனவங்கள ஒரு குருவாக நினச்சி அவங்களையும் வழிபட்டுட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருவோட படங்களை வச்சுருக்காங்க. இது போன்ற வித்தியாசமான ஒரு ஆலயத்தை அமைப்பில் வச்சு வணங்கிக்கிட்டு வர இந்த ஒரு டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே நேரத்தில் டெம்பிள்காரங்க சொல்லிடுறாங்க, காலையில் 6 மணிக்கு தொடங்கி ராத்திரி 9:30 மணி வரைக்கும் நடுவில் கூட சாத்த மாட்டாங்க. எனி டைம் இந்த கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம், உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகலாம். அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனவங்க பல பேரோட பல கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு அந்த கஷ்டம் தீர்ந்துருக்கு. உடம்புனால செலி இல்லைன்னா இந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போனோமா கண்டிப்பாக அந்த உடம்பு குணமாயிரும். அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கணும், திருமணம் நடக்கணும் அப்படி ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வேண்டிட்டு போனாங்கன்னா மனமுருகி வேண்டிட்டு போகிறவங்களுக்கு இந்த சாமுண்டி அம்மா அருள் வாக்கு தந்து அவங்களுக்கு உண்டான எல்லா நல்ல காரியங்களும் கண்டிப்பாக தடை இல்லாமல் நல்ல விதமாக நடத்தி கொடுப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் போனவங்களும் எனக்கு அது நடந்திருக்குப்பா, ஆமாப்பா இந்த ஆலயத்தில் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 399வது ஆலயம் ஸ்ரீ சப்த கன்னியர் ஆலயம் லாடாங் சினாமா பஹாவில் இருக்கிற இந்த ஒரு சப்த கன்னி ஆலயத்தை பார்க்குறது மிக மிக விசேஷமான ஒரு விஷயம். மலேசியாலே நானே ஒரு 5 சப்த கன்னியோட விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கேன். அதுவும் பஹாவிலேயே இன்னொரு சப்த கன்னி இருக்குது சொல்லும் போது அது இவ்வளோ அழகாக விசாலமாக கோவில் அருமையாக கட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. உங்களோட குலசாமியை வணங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த சப்த கன்னி வணங்கினாலே மொத்த குலசாமியை வணங்குற மாதிரி தான். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து அம்மன் இறங்கி குளிச்சுட்டு திருப்பியும் கோவிலுக்கு போகிறது பல பேர் பார்த்துருக்காங்க. குறிப்பாக இந்த எஸ்டேட்டில் இருக்கிற பல மலாய்க்காரங்களை பார்த்துருக்காங்க. யார் இது ராத்திரியில் குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பெரிய கூஸ்பாமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட மூதாட்டியோட வழிபாட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது நம்ம தாத்தன் பாட்டன் செய்யோன் அவங்களுக்கெல்லாம் வழிபாடுற மாரி ஒரு தளத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இது நல்ல விதமாக பராமரிச்சுட்டு வராங்க. நான் சொன்ன குளமே இந்த குளம் தான். இந்த இடத்துல தான் அம்மன் இறங்கி இந்த 7 பேர் குளிச்சுட்டு போவாங்க. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்த கன்னிக்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை வைங்க. இந்த 7 மாதாவும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை ஏற்றி வைப்பாங்க, உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற வாய்ப்புகளை அமைச்சு தந்து நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. காலங்கள் மாற மாற பக்தர்கள்லாம் பரிணாமத்தை நோக்கி போயிடுறாங்க, ஆனால் தெய்வத்தை விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு மனசு கவலையாக இருக்குது. அது போன்ற கைவிட்டுட்டு போன ஒரு தெய்வத்தை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 400வது ஆலயமாக ஸ்ரீ மகா கருமாரி அம்மன் ஆலயம் லாடாங் சேங் விங் சான் பஹாவில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது பெரிய உகந்தமான ஒரு விஷயமாக தான் கருதுறேன். ஏன்னா இந்த அம்மனுக்கு ஒரு எஸ்டேட்டுக்கு நடுவில், அதுவும் அந்த எஸ்டேட்டில் இந்தியர்களே இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த அம்மனுக்கு இன்னும் வழிபட்டுக்கிட்டு இந்த அம்மனை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அந்த ஆலய நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்மனை பார்க்கும் போது எங்கள் ஊர் அம்மனை பார்க்குற மாரியே இருக்குது. அந்த ஒரு ஃபீல் என் சொந்த ஊருக்கு வந்த மாரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுன்னா நம்ம 400 கோயிலை தொட்டுட்டோம். 401 ஸ்ரீ மகா பூர்வீக கருமாரி அம்மன் ஆலயம் லாடாங் நியூ ரொம்பென் பஹாவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடச்சிச்சு. இந்த கோவிலும்
இன்னும் அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 கோயிலும் ஒரே தலைவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. காரணம் அந்த ஊரில் இருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியாகிவிட்டது. இப்போ எஸ்டேட்டில் இருக்கிறது வரும் எஸ்டேட்டோட இந்த செம்பனை தோட்டம் தான். அங்கே வந்து மயமார்காரங்க, நேபாளக்காரங்க இவங்க தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஆள் இல்லாத வசி இந்த ஆலயத்தை வந்து ரீலொகேஷன் பண்ண முடியல. பிகாஸ் அதுக்குண்டான வேலைகளை செய்யணும், அதுக்குண்டான செலவுகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கடக்காமல், அதாவது எப்படி இருந்தாலும் போட்டோம் பரவாயில்ல பிரச்சனை சொல்லிட்டு இந்த அம்மனுக்கு தினமும் காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டு விளக்கேற்றிட்டு பூஜைகளை செஞ்சுட்டு போகிறாரு கோயில் தலைவர். அதே நேரத்தில் கோயில் குருக்களும் இருக்காங்க. 3 ஆலயம் ஏறத்தாழ ஒவ்வொரு ஆலயத்துக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த 7 கிலோமீட்டரில் இருக்க இந்த 3 ஆலயத்தை பராமரிச்சுட்டு வராங்க. 402வது ஆலயம் தான் 2வது ஆலயம் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம், லாடாங் நியூ ரொம்பின் பஹாவ் நகர் சிம்லாவில் இருக்க இந்த ஒரு ஆலயம் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், இருட்டில் வரவே முடியாது. எங்கேயோ ஒரு இருட்டான பகுதியில் ஒரு அம்மனோட விசேஷமான ஒரு பெரிய கோயில் இருக்குது. கோவிலுக்கு திருப்பணிலாம் செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் நடத்தியாச்சு. ஆனால் அந்த ஊரில் ஆளே இல்லை, ஜனமே இல்லை. அம்மன் மட்டும் தனியாக இருக்கிறது பார்த்தாலே ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து நிகழ ஒரு விஷயம். என்னம்மா எவ்வளோ பேர் வாழ்க்கையை இன்றைக்கி விளக்கேற்றி வச்சுருப்ப, ஆனால் நைட்டில் விளக்கு ஏற்றி உன்னை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கிறத பார்த்தாலே மனசுக்கு கவலையாக இருந்துச்சு. ஆனால் கோயிலுக்கார சொன்னார், நான் யார் வராங்களோ இல்லையோ, ஆனால் நான் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு போவேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 403வது ஆலயம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், லாடாங் புக்கி பீலா பஹாவ் நகர் சிம்லான்லேருந்து. இந்த ஒரு ஆலயம் ஒரு விசேஷமான ஒரு ஆலயம் சொல்லலாம். காரணம், இந்த ஆலயத்துக்கு பின்புறத்துலேருந்து ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் திருமணம் செய்து அது அந்த கோவிலே உடைச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அழகாக விசாலமாக அந்த தலைவரிச்ச மரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் பார்க்கும்போது, அதுவும் அந்த விளக்குக்கு பார்க்கும்போது என்னமோ ஒரு அவதார் படத்தில் இருக்க அந்த ஈவா மரம் சொல்லுவாங்களா, அந்த மரம் மாரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. இன்னமும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு விசேஷ காலகட்டத்தில் ஆட்கள் வந்தாங்க. ஆனால் சரியான மழை, இடி, மழை, மின்னல் இந்த 3மே இருந்துச்சு. ஆனால் மக்கள் வந்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு பூஜைகளை சென்று போனாங்க. அடுத்து 404வது ஆலயம் பிக்கன் ரொம்பின்ல இருக்கிற ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயம் வந்து நல்லா விசேஷமாக தான் இருந்துச்சு. ஆளுங்கள் நிறையா இருந்தாங்க. இந்த ஆலயத்தோட தலைவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு பிறகு அவங்களோட தலைவரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இது எடுக்கும் போது எனக்கு மனசு அப்படியே பதற்றமாக தான் இருந்துச்சு. வா, என்னமோ ஒரு விஷயம் அம்பாள் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அந்தமாரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இது நிறைய பேர் கேட்கும் போதே சொன்னாங்க, மிகைப்படுத்தி சொல்கிற மாரி இருக்குது. ஏன்னா எனக்கு அருள் வராது, அதே நேரத்தில் அருளும் வந்து பார்க்குறதில்ல. ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும்போது சொல்லும் போது மனசுக்கே நல்ல நிறைவாக இருந்துச்சு. அடுத்து நான் பார்க்குற நம்ம பதிவு பார்த்திங்கன்னா, இதுதான் பஹாவ் மகாமாரியம்மன் ஆலயத்தோட அம்பாள். இது வந்து நான் முதல் பதிவில் நான் காட்ட கிடையாது. அம்பாளை பாருங்கள். இந்த அம்பாள் கோவிலில் வாழல, அரண்மனையில் வாழ்கிறாங்க. இந்த வேலையில் குமரேசன் அவர்களுக்கும் அவங்களோட மனைவி அபிராமி அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க மூலியமாக பஹாவ் ஏரியாவில் வந்து பல ஆலயங்கள்லேருந்து மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 4 பேர் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு சந்திக்கிறேன்.